செம்ம காட்டுல இருக்கேன், பக்கத்துல எதையாவது கொண்டு வராத, நான் கடிச்சு வச்சிருவேன் பாத்துக்க. ஏய் கைய மட்டும் எடுத்துறேன், உன் கையை துண்ட வரும். சரி போப்பா, நானே சண்டை போட்டு டயர்ட் ஆயிட்டேன். வணக்கம் நண்பர்களே, இவங்க பேர் தான் மேகி. சோ இந்த டாக் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி, நர்வஸ் அண்ட் அதே சமயம் வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் பிஹேவியர் அண்ட் ஒரு யாரையும் தொட விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நினைப்பு, இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸோட ஒரு கேரக்டர்னா அது இவங்க தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் தொடவே அலோவ் பண்ண, நீங்க பார்த்தா தெரியும் நான் தொடவே இல்லை, கை கூட வைக்கல, அந்த ட்ரிம்மர் கூட வைக்கல, ட்ரிம்மர் சவுண்ட் கூட ஆன் பண்ணல, இத்தனைக்கு ட்ரிம்மர் ஆன்ல கூட இல்லை. அவங்கள வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேம்பர் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு தூரம் அந்த ட்ரிம்மர் மேல அவ்வளவு அக்ரெசிவ் அண்ட் அதே சமயம் ஃபர் கோட் எல்லாமே வந்து நாட்டா இருந்தது. அவங்க பெட் பேரண்ட்ஸையுமே வந்து கோம்பிங் எதுவுமே பண்ண விடல. நீங்க பாருங்க அந்த கண்ணை பாருங்க, அப்படி ஒரு கோவம், அப்படி ஒரு வெறி, அது தோற்றம், அந்த இழுக்கு இதுக்கு பாருங்க கடிக்க வர்றது ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஸோ அவங்கள முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஃபர்ரை குறைச்சி விட்டுட்டு மீதி இருக்கிற இடம் ஃபுல்லாவே வந்து ஜீரோ ட்ரிம் தான் பண்ண முடியுது. ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாவே டோட்டலி நாட்ஸ், அது வந்து எதுவுமே பண்ண முடியல. அண்ட் பாத்தீங்கன்னா இவங்களும் அப்பப்போ அக்ரெசிவாவே மாறிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பாருங்க பேக் சைட் பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்ஸ் தான் இந்த இடமே. ஸோ அதை எல்லாத்தையும் நாட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கழுத்துக்கிட்ட கொஞ்சம் நல்லா இருந்தது, அதை குறைச்சிட்டு கால்கள் எல்லாத்தையுமே வந்து ஜீரோ ட்ரிம் தான் பண்றோம். ஏன்னா அவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல கோம்பே பண்ண அலோவ் பண்ணல சார் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்க ஒரு ஷிட்ஸு வாங்குறீங்கன்னா அது வந்து குட்டியில இருந்தே வந்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அதுங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அதை வந்து கடிக்கிறதோ இல்லை பல்ல கட்டுறதோ இல்லை ஃபோர்ஸ்ஃபுல்லா எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க. நம்ம தான் அதை வந்து புரிய வைக்கணும். நம்ம புரிய வைக்கணும்னா கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ உங்க குழந்தைகளுக்கு வந்து கீரை பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக, சாக்லேட் பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக டெய்லி நம்ம கீரையை வேண்டாம், டெய்லி சாக்லேட்டா சாப்பிடு அப்படின்னு நம்ம ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? நமக்கு தெரியும் கீரை வந்து உடம்புக்கு நல்லது, சாக்லேட் வந்து உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு. சோ அதே தாங்க ஒரு டாக் வளர்க்குறீங்க, ஷிட்ஸூஸ் வளர்க்குறீங்கன்னா அந்த ஷிட்ஸூக்கு என்ன தெரியும், கோம்பிங் வந்து நல்லதா கெட்டதான்னு. பட் நமக்கு தான் தெரியும் கோம்பிங் நல்லது. அதை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பண்ணோம்னா அந்த ஃபர்ருக்கு எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும், ஈஸி மெயின்டெனன்ஸா இருக்கும் அப்படின்னு நம்ம தான் அதை வந்து புரிய வைக்கணும். சோ உங்க ஷிட்ஸூஸ் அடுத்த தடவை இப்படி பண்றாங்கன்னா கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து கோம் பண்ண பாருங்க. கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி அவங்க ஃபேஸ் கிட்டக்க வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க. ஏன்னா அந்த அழுக்கெல்லாம் சேரும், ஃபேஸ்ல இருக்க அழுக்கெல்லாம் சேரும் போது அது அந்த இடத்துல கட்டி சேரும், டோட்டலா அதை ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோர்ஸிங் பண்ணும் போதுதான் உங்க ஷிட்ஸூக்கு அது ஒரு பழக்கமா மாறும். அதுக்கப்புறம் ரெகுலராகவே அதை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்க வந்து எந்த அளவுக்கு அந்த இதை செய்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.